ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். வீட்டு வாசலில் தெரு இருக்கும், ரோடு இருக்கும். ரயில்வே ட்ராக்கே இருந்தால் எப்படி வாழ்வாங்க? அதை பார்க்க தான் இப்போ வந்திருக்கோம். நவாடாங்கிற ஊர். இந்த ஊர் பெரிய நகராட்சி, நல்ல பெரிய ஊரும் கூட. பீகார் மாநிலத்தில் இருக்குது. காலையில் குடிக்கிற காப்பி கூட ட்ரெயினை பார்த்துட்டு தான் குடிக்கிறாங்க. நகராட்சியோட குடிநீர் குழாய் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். வீட்டுக்கார அம்மா காலையில் அண்டா உண்டெல்லாம் வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கு வீட்டு வாசல்ல. ரயில்வே ட்ராக்கு தான் ட்ரைனேஜ் லைனு. ரயில்வே ட்ராக்கில் தான் ரெண்டு பக்கம் குச்சை ஊனி வீட்டுக்கு வீடு துணி காய வைக்கிறாங்க. வீட்டு வாசலில் இடம் இல்லாதவங்களாம் ட்ராக்கிலே குச்சை நட்டு கொடி கட்டி துணி காய வைக்கிறாங்க. கயா ஜங்ஷன்லேருந்து ஃபியூல் போகிற லைனில் இந்த நவாடா ஸ்டேஷன் வருது. நவாடா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பீகாரில். மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள ஊர் இது. எல்லாம் பட்டா லேண்டு, சொந்த இடம் அவங்களுக்கு. நகராட்சியினுடைய குடிநீர் குழாய் எப்படி போகுது பாருங்கள். ரயில்வேக்கும் உள்ளூர் நகராட்சிக்கும் வாக்கியா வரப்பு பிரச்சனை தான் எப்போதும். அவங்க ஒரு இரும்பு பாரை போட்டு ரயில்வே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இபி போஸ்ட் பூரா ரயில்வே லைனுக்குள்ளே தான் நட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். வீடுகளுக்கும் ரயில்வே ட்ராக்குக்கும் இடைவெளி 4 அடியிலேருந்து அதிகபட்சம் 7 அடி வரைக்கும் இருக்கு. கூட்டமாக நின்றுட்டு இருக்க இடம் தான் மளிகை கடை. ட்ரெயின் போகும்போது அதிர்வு இருக்கும் வீடுகளில். அதோடய வாழ பழகிட்டாங்க. ரயில்வேயோட பவுண்டரி பாரு. பசங்க கிரிக்கெட்லேருந்து கிட்டி உள்ள வரைக்கும் இங்கே தான் விளையாடுறானுவோ. இல்லை பயணம் செய்கிறது ஜாலியாக இருக்கும். ட்ரெயினை வேடிக்கை பார்க்குறதும் ஜாலியாக இருக்கும். வீட்டு வாசலில் ட்ராக்கை போட்டு ரயில் போனாலும் ஜாலியாக தான் இருக்காங்க மக்கள். பெரிய நகரங்களில் ரயில்வே ட்ராக்கை ஒட்டிய ஸ்லம்ஸுகள் இருக்கும். நவாடாவில் உள்ள இந்த குடியிருப்புகளில் எல்லாம் பட்டா லாண்டாக இருக்கிறதுனால பக்காவாக வீடுகளை கட்டிட்டாங்க. சதுரடி 4000 ரூபா போதும் இடம். இளைஞர்கள்லாம் சாயந்தர நேரத்தில் வீட்டு வாசலில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. தெருவாசிகள் பிரச்சனை பேசுகிற இடம் இதான். எங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ரயில் ரோடு தெருவுக்காக மின்சார வாரியம் டிரான்ஸ்ஃபார்மரே கொண்டாந்து வச்சுட்டு. இந்தியாவிலே ரயில்வே ட்ராக்குக்கு மிக நெருக்கமாக உள்ள டிரான்ஸ்ஃபார்மரே இதாங்க. ரயிலோட மிக நெருக்கமாக வாழ்கிறாங்க. இவங்க வாழ்க்கை முறை வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு இது நெருடலாக தான் தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.